கற்றுக்கணுங்கிறது இல்லை, என்ன அன்லேர்ன் பண்ண வேண்டியிருக்கு எனக்கு அப்படின்னு தான் கற்றுக்கிட்டேன். அப்படி இருந்தது உங்கள் கிராஃப்ட். கிரேட், ஹேட்ஸ் ஆஃப், ஹேட்ஸ் ஆஃப். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கன் பாயிண்டில் ஒருத்தரை நிறுத்துகிறோம் அப்படின்னா, கார்த்திக் நிறைய படத்தில் நிறுத்திருப்பார். ஒரு கன் பாயிண்டில் ஒருத்தர் அது எவ்வளோ நேரம் சஸ்டெயின் பண்ண முடியும்? அந்த ஒரு ஷாட் தான். ஆனால் அந்த கன் பாயிண்டில் நிறுத்துகிற ஒரு சீக்வன்ஸில் ஒரு சீன் அதை ப்ரொலாங் பண்ணுறாரு பாருங்க. அது அப்படியே இவ்வளோ நேரத்துக்கு இந்த ஷாட் எடுக்க முடியுமா? இந்த விஷயத்த சொல்ல முடியுமா? யார் இந்த டைரக்டர், என்ன கிராஃப்ட், யாருங்க அப்படின்னு யோசிக்க வச்சிருக்கோம். அப்புறம் ஒரு படம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இதுதான் கிளைமேக்ஸ் நம்மளை உணர வச்சிடணும். அதுதான் படம். கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியாமல் முடிக்கிறது வந்து கரெக்டான படமாக எனக்கு தெரியல. ஒரு ஸ்டேஜில் ஒரு பாயிண்ட்ல ஓகே இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு தெரிய வச்சுக்கணும். அப்படி இதுதான் கிளைமேக்ஸ்ன்னு நமக்கு தெரியுது. அந்த இடத்துல போயிட்டு அங்கிருந்து அந்த நான் சொல்கிறது அங்கிருந்து வேற ஒரு விஷயத்தை சொல்கிறார். அதாவது அங்கிருந்து ட்விஸ்ட் அடிக்கல, கிளைமேக்ஸ் தான் சொல்கிறாரு. நம்ம எதிர்பார்த்த கிளைமேக்ஸ் தான் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு பியாண்ட் தட், அந்த கிளைமேக்ஸ் நாம் எதிர்பார்த்த கிளைமேக்ஸை மீறி ஒரு விஷயத்தை சொல்கிறார். ட்விஸ்ட் கொடுக்கறது ஈஸி, ஆனால் அது மீறி சொல்கிறது படம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது நிறைய படங்களில், நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான படங்களில் பார்த்துருக்கேன். ஒரு கிளைமேக்ஸ் இதுதான் சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சு கிளைமேக்ஸை மீறின ஒரு விஷயத்தை நாம் எதிர்பார்த்ததை விட மீறின ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அந்த சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு எலிமெண்ட் இந்த படத்துலேயும் இருக்குது. சோபிதரன் இதை ப்ரொடியூஸ் பண்ண கார்த்திக் சுப்புராஜ், ராமன் சார், இவங்க எல்லாரும் தைரியமாக இருக்க ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படம் கொடுத்துருக்கீங்க.